வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக இன்று பதவியேற்கிறார் திரௌபதி முர்மு. நாடாளுமன்ற மைய வளாகத்தில் நடைபெறும் விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்.வி. ரமணா பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னையில் வரும் 27ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. யுக்ரைனில் இருந்து திரும்பிய மருத்துவ மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க நடவடிக்கை தேவை. பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். 2 நாள் பயணமாக வரும் 28ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழா, அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. இனி விரிவான செய்திகள். நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக திரௌபதி முர்மு இன்று பதவியேற்கிறார். குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்தின் பதவிக்காலம் நேற்றுடன் நிறைவடைந்தது. இதையடுத்து குடியரசுத் தலைவர் தேர்தலில் வெற்றி பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணியின் வேட்பாளர் திரௌபதி முர்மு நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக இன்று பதவியேற்கிறார். நாடாளுமன்ற மைய வளாகத்தில் நடைபெறும் விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என்.வி. ரமணா பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். யுக்ரைன் போரினால் நாடு திரும்பிய மருத்துவ மாணவர்கள் கல்வியை தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து பிரதமருக்கு அவர் எழுதியுள்ள கடிதத்தில் யுக்ரைனில் படித்த மருத்துவ மாணவர்கள் இந்தியாவில் உள்ள கல்லூரிகளில் படிப்பை தொடர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்காக சம்பந்தப்பட்ட மத்திய சட்டங்களில் தேவையான திருத்தங்களை கொண்டுவர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். நடப்பு கல்வியாண்டில் 11ஆம் வகுப்பில் சேர்ந்துள்ள மாணவர்களுக்கும் சேர்த்து சைக்கிள்கள் வழங்கப்பட உள்ளன. இதற்கான சைக்கிள்கள் அனைத்தும் பள்ளிகளுக்கு சென்றுவிட்ட நிலையில் இன்று காலை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் மாணவர்களுக்கு சைக்கிள்களை வழங்கி திட்டத்தை தொடங்கி வைக்கிறார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவில் கலந்து கொள்ள சென்னை வரும் பிரதமர் மோடியின் பயண விவரங்கள் வெளியிடப்பட்டுள்ளன. வரும் 28ஆம் தேதி சென்னை வரும் பிரதமர் மோடி நேரு உள் விளையாட்டு அரங்கில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை தொடங்கி வைக்கிறார். இரவு ஆளுநர் மாளிகையில் தங்கும் மோடி மறுநாள் அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். பின்னர் சென்னையில் இருந்து அவர் அகமதாபாத் புறப்பட்டு செல்கிறார். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற ரேபிட் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 1000க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்றனர். மாமல்லபுரத்தில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறவுள்ள அதே அரங்கில் ரேபிட் செஸ் போட்டி நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட செஸ் விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் உற்சாகமுடன் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் நடைபெற்ற 32வது மெகா தடுப்பூசி முகாமில் 18,08,600 தடுப்பூசிகள் செலுத்தப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். 50,000 இடங்களில் மெகா தடுப்பூசி முகாம்கள் நடைபெற்றதாகவும் இதில் 11,17,451 பேருக்கு பூஸ்டர் தடுப்பூசி செலுத்தப்பட்டதாகவும் மா. சுப்பிரமணியன் கூறினார். மின்கட்டண உயர்வை கண்டித்து சென்னை நீங்கலாக தமிழகம் முழுவதும் இன்று அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. இதுகுறித்து அதிமுக சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் மின்கட்டணம், சொத்து வரி, குடிநீர், கழிவுநீர் இணைப்பு கட்டணங்கள் உயர்வு, சட்டம் ஒழுங்கு சீர்கேடு மற்றும் வாக்குறுதிகளை நிறைவேற்றாதது உள்ளிட்டவற்றை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் வரும் 27ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுகவிற்கு புதிதாக 14 மாவட்ட செயலாளர்களை நியமித்து ஓ. பன்னீர்செல்வம் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்ட அறிக்கையில் சென்னை புறநகர் அதிமுக மாவட்ட செயலாளராக வி.என்.வி. வெங்கட்ராமனும், ராமநாதபுரம் அதிமுக மாவட்ட செயலாளராக ஆர். தர்மனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று காஞ்சிபுரம், மதுரை, கோவை, சிவகங்கை, திருச்சி, நெல்லை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் மாவட்ட செயலாளர்களை நியமித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். அதிமுக வங்கிக் கணக்குகளை முடக்க வேண்டும் என ஓபிஎஸ் கடிதம் எழுதியது தொடர்பாக வழக்குகள் முடிந்த பிறகு பதிலளிக்கப்படும் என அக்கட்சியின் இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள புதிய தமிழ்நாடு இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிரதமர் மோடியின் அழைப்பின் பேரில் ராம்நாத் கோவிந்தின் பிரிவு உபச்சார விழாவில் கலந்து கொண்டதாக தெரிவித்தார்.
கள்ளக்குறிச்சி வன்முறை தொடர்பாக 144 தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் இன்று நடைபெறவிருந்த பொதுமக்கள் குறைதீர்க்கும் நாள் கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து ஆட்சியர் ஸ்ரவன்குமார் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் 144 தடை உத்தரவு அமலில் உள்ள நிலையில் பொதுமக்கள் தங்கள் மனுக்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டுள்ள பெட்டியிலோ அல்லது இணையத்தின் வாயிலாகவோ பதிவேற்றம் செய்யும்படி கேட்டுக் கொண்டுள்ளார். கள்ளக்குறிச்சி வன்முறை குறித்து விசாரணை மேற்கொள்ளும் சிறப்பு புலனாய்வுக் குழுவில் மேலும் 55 போலீசாரை நியமனம் செய்து டிஜிபி சைலேந்திரபாபு உத்தரவிட்டுள்ளார். வன்முறைக்கு சிலர் சதித்திட்டம் தீட்டியதாக புகார்கள் எழுந்தன. இதுகுறித்து விசாரணை நடத்த சேலம் சரக டிஐஜி பிரவீன்குமார் அபினவ் தலைமையில் 18 பேர் கொண்ட சிறப்பு புலனாய்வுக் குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவில் பணியாற்ற மேலும் 55 போலீசார் நியமிக்கப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் ஆயன்குளம் அதிசய கிணறு குறித்து சென்னை ஐஐடி குழுவினர் 4ஆம் கட்ட ஆய்வு மேற்கொண்டனர். முன்னதாக சென்னை ஐஐடி பேராசிரியர் வெங்கட்ரமண ஸ்ரீனிவாசன் தலைமையிலான குழு 3 முறை ஆய்வுகள் செய்து அறிக்கையை ஆட்சியரிடம் கொடுத்தது. இந்நிலையில் 4வது முறையாக தொடர்ந்து 2 நாட்களாக அதிசய கிணறு மற்றும் அதனை சுற்றியுள்ள கிணறுகளை ஆய்வு செய்தனர். குமரி மாவட்டம் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்து காணப்பட்டது. கோதையாற்றில் தண்ணீர் வரத்து குறைந்துள்ளதால் திருப்பரப்பு அருவியில் மிதமான தண்ணீர் பாய்கிறது. இந்நிலையில் வார விடுமுறையொட்டி குடும்பமாக வந்திருந்த சுற்றுலாப் பயணிகள் ஆனந்தமாக குளித்து மகிழ்ந்தனர். மேலும் அருவியின் அருகில் உள்ள நீச்சல் குளத்தில் குளித்தும் பூங்காவில் விளையாடியும் படகு சவாரி செய்தும் பொழுதை கழித்தனர். முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதிக்கு பேனா வடிவில் நினைவுச் சின்னம் அமைக்க தேமுதிக தலைவர் விஜயகாந்த் எதிர்ப்பு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பல்வேறு பிரச்சினைகளால் மக்கள் அவதிப்பட்டு வரும் சூழலில் 80 கோடி ரூபாய் செலவில் பேனா வடிவிலான நினைவுச் சின்னம் அமைப்பது தேவையற்றது என தெரிவித்துள்ளார். அந்த தொகையை வேறு ஆக்கப்பூர்வமான பணிக்கு செலவிட வேண்டும் எனவும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். கருணாநிதியின் நினைவுச் சின்னத்தை கடலில் அமைக்க வேண்டாம் என பூவுலகின் நண்பர்கள் அமைப்பு தங்களது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது. இதுகுறித்து அவர்கள் வெளியிட்டுள்ள பதிவில், கலைஞருக்கு நினைவுச் சின்னம் அமைப்பதை எதிர்க்கவில்லை எனவும், கடலில் நினைவுச் சின்னம் அமைப்பதற்கு பதிலாக கலைஞர் நூலகத்திலோ அல்லது வேறு நல்ல இடத்தை தேர்வு செய்து வைக்க வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளனர். முன்னாள் முதல்வர் கருணாநிதி நினைவாக கடலில் பேனா வடிவ சிலை அமைப்பது புதிய அறிவிப்பு அல்ல என அமைச்சர் வேலு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பேனா வடிவ சிலை ஏற்கனவே திட்டமிடப்பட்டதுதான் என தெரிவித்தார். அவருக்கு செய்வதென்பது தமிழக மக்களின் நன்றிக் கடன் என குறிப்பிட்ட அவர், சமூக வலைதளங்களில் விமர்சனம் செய்வது அவருக்கு செய்யும் துரோகம் என தெரிவித்தார். தமிழ்நாட்டில் கலைஞர் மட்டும்தான் அதிகமாக அரசாணை போட்டு மக்களுக்கு செய்திருக்கிறார். அவருக்காக நம்ம என்ன செய்தாலும் நம்முடைய நன்றி கடனை செலுத்துறதா அர்த்தம் ஒழிய, ஏதோ வேறு பேர் இப்போ இருக்கிற சமூக வலைத்தளம் என்ற பேர்லையும் வாட்ஸ்அப் என்ற பேர்லையும் பல்வேறு அமைப்பு என்ற பேர்லையும் அவர் விமர்சனம் பண்ணுறது என்பது அது அவருக்கு துரோகம் செய்கிறதா அர்த்தம் ஒழிய, நன்றி உள்ளவர்கள் அவருக்காக எந்த கடமையும் செய்வார்கள். இந்த ஆட்சி அதற்கு அந்த கடமையை செய்து கொண்டிருக்கும். நாட்டில் அனைத்து சட்டங்களையும் நாடாளுமன்றத்தில் விவாதம் செய்து கொண்டு வருவது இல்லை என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். நெல்லையில் நடைபெற்ற தமிழ் மக்கள் தன்னாட்சி மாநாட்டில் பேசிய அவர், சட்டங்கள் அனைத்தும் நீதிமன்றத்தின் உத்தரவில்தான் அமலுக்கு வருவதாக தெரிவித்தார். இப்ப எல்லாத்தையும் உச்ச நீதிமன்றத்திலிருந்து சொன்னாதான் நம்ம கேட்கணும், நீட்டா எழுதணும். காவிரியா கிடையாது. எல்லாத்துக்கும் சட்டமன்றம் பாராளுமன்றத்தை வைத்து தீர்மானம் நிறைவேற்றுவதல்ல, வாதம் எதிர்வாதம் நடத்தி ஒரு சட்டத்தை ஏற்றி கொண்டு வருவதல்ல, எதா இருந்தாலும் நீதிமன்றம். தாம் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பதால் தமிழக பிரச்சினைகள் குறித்து பேச தனக்கு முழு உரிமை உள்ளது என புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். புதிய மொழிகளை கற்பது வாய்ப்புகளை அதிகரிக்கும் என தெரிவித்த அவர், மாற்று மொழி என்று சொன்னேனே தவிர ஹிந்தி என கூறவில்லை என்றார். தாம் தமிழச்சி எனவும் தமது உயிர் போனாலும் தமிழகத்தில்தான் போகும் எனவும் தமிழிசை கூறினார். தமிழகத்தை சார்ந்தவள் என்றோ தமிழச்சி என்பது என்றோ யாருமே மறுக்க முடியாது. அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனை என்றால் அதை பேசுவதற்கு எனக்கு முழு உரிமை இருக்கிறது. அரசு பள்ளி ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் 77 வகையான உத்தரவை பள்ளிக்கல்வித்துறை பிறப்பித்துள்ளது. அரசு பள்ளிகளில் உள்ள பிரச்சினைகள் குறித்து பத்திரிகையாளர்களிடம் ஆசிரியர்கள் பேசக்கூடாது, மாணவர்கள் செயின் மோதிரம் அணியக்கூடாது, மரத்தடி வகுப்புகள் கூடாது, மாணவர்களை ஆசிரியர்கள் சொந்த வேலைக்கு பயன்படுத்தக்கூடாது, மாணவர்கள் மனம் நோகும்படியான தண்டனைகள் கூடாது உள்ளிட்ட உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளன.
ஆசிரியர்களுக்காக தனது அலுவலகம் மற்றும் வீட்டின் வெளியே ஆசிரியர் மனசு என்ற புகார் பெட்டி வைக்கப் போவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். கோவை மாவட்டம் சூலூர் அருகே அரசூர் பகுதியில் நடைபெற்ற ஆசிரியர்களுடனான கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் அமைச்சர் பங்கேற்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்களைப் போலவே ஆசிரியர்களுக்காகவும் புகார் பெட்டி வைக்கப் போவதாக தெரிவித்தார். தமிழகத்தில் நேற்று நடைபெற்ற குரூப் 4 தேர்வை 84.28% பேர் எழுதியுள்ளனர். அரசு துறைகளில் காலியாக உள்ள 7,301 பணியிடங்களை நிரப்புவதற்கான குரூப் 4 தேர்வு நேற்று நடைபெற்றது. தேர்வெழுத 22,02,942 பேருக்கு ஹால் டிக்கெட் விநியோகிக்கப்பட்டிருந்தது. எனினும் 18,56,640 பேர் மட்டுமே தேர்வெழுதினர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் விடுமுறை நாளான நேற்று மக்கள் கூட்டம் அலைமோதியது. குற்றாலத்தில் இந்த ஆண்டு சீசன் தொடங்கி அனைத்து அருவிகளிலும் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இந்நிலையில் ஞாயிறு விடுமுறை என்பதால் அங்கு குவிந்த ஏராளமான சுற்றுலா பயணிகள் அருவிகளில் உற்சாகத்துடன் குளித்து மகிழ்ந்தனர். இசையமைப்பாளர் இளையராஜா மாநிலங்களவை எம்பியாக இன்று பதவியேற்கிறார். இளையராஜா, தடகள வீராங்கனை PT உஷா, தர்மசாலா கோவில் நிர்வாக அறங்காவலர் வீரேந்திர ஹெக்டே, திரைக்கதை எழுத்தாளர் விஜயேந்திர பிரசாத் ஆகியோர் மாநிலங்களவை நியமன எம்பிக்களாக தேர்வு செய்யப்பட்டனர். கடந்த திங்களன்று நடைபெற்ற நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரின் போது அவர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். ஆனால் அன்றைய தினம் இளையராஜா பதவியேற்காத நிலையில் இன்று மாநிலங்களவை எம்பியாக பதவியேற்கிறார். மேகாலயாவில் பாஜக மாநில துணைத் தலைவரின் பண்ணை வீடு விபச்சார விடுதியாக செயல்பட்டது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில பாஜகவின் துணைத் தலைவர் பெர்னார்ட் என் மராக் ரிம்புவுக்கு சொந்தமான பண்ணை வீடு மேற்கு கேரளன் மாவட்டத்தில் உள்ளது. அங்கு திடீர் சோதனை நடத்திய போலீசார் பண்ணை வீடு விபச்சார விடுதியாக செயல்பட்டதாக தெரிவித்துள்ளனர். அங்கிருந்து 4 சிறுவர்கள் 2 சிறுமிகளை மீட்டுள்ளதாகவும் 73 பேரை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். அக்னிபத் திட்டத்தின் மூலம் இந்திய விமானப்படையில் ஆட்சேர்ப்பு செய்வதற்கான முதல் தேர்வு நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடுமையான போலீஸ் பாதுகாப்புடன் நடைபெற்றது. டெல்லி, கான்பூர், பாட்னா போன்ற நாட்டின் பல்வேறு நகரங்களில் தேர்வுகள் நடைபெற்றன. தேர்வு மையங்கள் CCTV கேமரா மற்றும் ட்ரோன்கள் மூலம் கண்காணிக்கப்பட்டன. இந்த தேர்வு நாடு முழுவதும் ஜூலை 24 முதல் ஜூலை 31 வரை நடைபெறுகிறது. பீகார் மாநிலம் சாப்ரா அருகே 3 மாடி வீட்டில் ஏற்பட்ட பயங்கர வெடி விபத்தில் சிக்கி 6 பேர் உயிரிழந்தனர். கோதைபா கிராமத்தில் உள்ள 3 அடுக்கு மாடி வீட்டில் சட்டவிரோதமாக பட்டாசு ஆலை செயல்பட்டு வந்துள்ளது. இங்கு திடீரென வெடி விபத்து ஏற்பட்டதால் வீடு தரைமட்டமானது. இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்துள்ளனர். இடிபாடுகளில் சிக்கிய 10க்கும் மேற்பட்டோரை மீட்கும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இலங்கை தலைநகர் கொழும்புவில் மீண்டும் தாக்குதல் நடத்தினாலும் அரசுக்கு எதிரான போராட்டம் தொடரும் என போராட்டக்காரர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். கொழும்பில் உள்ள அதிபர் செயலகத்தில் முகாமிட்டிருந்த போராட்டக்காரர்களை ராணுவத்தினர் தாக்குதல் நடத்தி அப்புறப்படுத்தினர். இந்நிலையில் காலி முகத்திடலில் இருந்து தங்களை அப்புறப்படுத்த மீண்டும் தாக்குதல் நடத்தப்படலாம் என அச்சம் தெரிவித்துள்ள போராட்டக்காரர்கள் அதையும் எதிர்கொள்ள தயாராகவே இருப்பதாக திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இலங்கை அதிபர் செயலகத்தில் இருந்து ராணுவம் மூலம் போராட்டக்காரர்களை வெளியேற்றப்பட்டது குறித்து பல்வேறு நாடுகளின் தூதர்களுக்கு அதிபர் ரணில் விக்ரமசிங்கே விளக்கம் அளித்துள்ளார். அமெரிக்கா, கனடா, பிரான்ஸ், இங்கிலாந்து, ஜப்பான் மற்றும் ஆஸ்திரேலியா தூதர்கள், ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகள் கலந்து கொண்ட கூட்டத்தில் பேசிய அவர் 3 நாட்கள் அவகாசம் கொடுத்தும் போராட்டக்காரர்கள் வெளியேறாததால் நடவடிக்கை எடுக்கப்பட்டதாக தெரிவித்தார். பிலிப்பைன்ஸ் தலைநகர் மணிலாவில் பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் முன்னாள் மேயர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். அட்டெனியோ டி மணிலா சட்ட பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் நுழைந்த ஒருவர் சரமாரியாக துப்பாக்கியால் சுட்டுள்ளார். தாக்குதலில் மகளின் பட்டமளிப்பு விழாவிற்கு வந்த லாமிடன் நகர முன்னாள் மேயர் ரோஸ் ஃபியூரிகே உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். துப்பாக்கிச்சூடு நடத்திய நபரை கைது செய்துள்ளனர். தனது குடும்பம்தான் தனக்கு எல்லாம் என இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் இங்கிலாந்து பிரதமர் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளருமான ரிஷி சுனக் தெரிவித்துள்ளார். பிரதமர் தேர்தலில் முன்னிலை வகித்து வரும் ரிஷி சுனக்கிற்கு ஆதரவாக அவரது மனைவி அக்ஷதா மூர்த்தி, மகள்கள் கிருஷ்ணா மற்றும் அனூக் ஷா ஆகியோர் பரப்புரை செய்தனர். இதனால் நெகிழ்ந்த ரிஷி சுனக் தனது குடும்ப புகைப்படத்தை இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு உருக்கம் தெரிவித்துள்ளார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையிலான 3வது மற்றும் கடைசி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் நடைபெற்றது. டாஸ் வென்று பேட்டிங்கை தொடங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 50 ஓவர்கள் முடிவில் 6 விக்கெட்டுகளை இழந்து 311 ரன்களை எடுத்தது. அடுத்து களமிறங்கிய இந்திய அணி 49.4 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளை இழந்து 312 ரன்கள் எடுத்தது. இதன் மூலம் 2வது ஒருநாள் போட்டியில் 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
நாட்டின் 15வது குடியரசுத் தலைவராக இன்று பதவியேற்கிறார் திரௌபதி முர்மு. நாடாளுமன்ற மைய வளாகத்தில் நடைபெறும் விழாவில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி என் வி ரமணா பதவிப் பிரமாணம் செய்து வைக்கிறார். அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் திட்டம் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்கட்டண உயர்வை கண்டித்து தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம். சென்னையில் வரும் 27ஆம் தேதி போராட்டம் நடத்தப்படும் என அறிவிப்பு. யுக்ரைனில் இருந்து திரும்பிய மருத்துவ மாணவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க நடவடிக்கை தேவை. பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம். 2 நாள் பயணமாக வரும் 28ஆம் தேதி சென்னை வருகிறார் பிரதமர் மோடி. செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழா, அண்ணா பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் பங்கேற்கிறார். வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிரான 2வது ஒருநாள் போட்டியில் 2 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி. 3 போட்டிகள் கொண்ட ஒருநாள் தொடரை 2-0 என்ற புள்ளி கணக்கில் இந்தியா கைப்பற்றியது. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகின்றன.